இந்த கீரையை வாரத்துல கண்டிப்பா 2 தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க. கூடவே இந்த கீரையை வெறும் வயித்துல ஒரு 5 கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வாயில போட்டு மென்னு நீங்க முழுங்குனீங்கன்னா உங்களுக்கு வாயில வர புண், அல்சர் எல்லாமே சரியாயிடும். ஃபர்ஸ்ட் 1 கப் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சிருக்கேன். நீங்க குக்கர்ல போடுறதா இருந்தா 1 கப் பாசிப்பருப்பு, 1 வெங்காயம், 1 தக்காளி, கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களோட பாசிப்பருப்பு, வெங்காயம் எல்லாமே வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறமா இதுல மணி தக்காளி கீரை, அதாவது மணத்தக்காளி கீரைன்னு இப்ப சொல்றோம் இல்லைங்களா, அந்த கீரை 2 கப் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துல கீரை வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்து அந்த தண்ணி எல்லாமே இருத்துட்டு ஒரு சட்டியில நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இல்லைன்னா வடகம் இருந்துச்சுன்னா வடகம் போட்டுக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்து இதை தாளிச்சுட்டு சுட சுட சாதத்துல நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அமிர்தமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.